அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அம்மா பஅத். நம்ம இன்னைக்கு பார்த்தது சஹாபாக்களுடைய வரலாறு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வரலாறு பார்த்தோம். அந்த வரலாறு மாஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய படிப்பினையை தாங்கி இருக்குது அப்படிங்கிறது சகோதரர்கள் கண்ணி பேச்சாக இருந்தாலும் அருமையான முறையில் பேசினாங்க. அவங்க எழுதிருக்கக்கூடிய குறிப்பு, பேசக்கூடிய தோரணை பார்க்குறது மாஷா அல்லாஹ் இதுக்கு முன்னாடி பல தடவை கிளாஸ் எடுத்து நல்ல பரிச்சயம் உள்ளதாக இருக்குது. எந்த இடத்துலையும் தடங்கள் இல்லாமல் அழகான முறை. சில பேர் பார்த்து பார்த்து வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நடுவில் வேறு நின்றுருப்பான். அப்படி இல்லாமல் மாஷா அல்லாஹ் அருமையான முறையில் வந்துட்டு பேசுகிறாங்க. ஏற்கனவே தெரியும் நல்லா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பல முறை நமக்கு கிளாஸில் கேட்கும்போது கருத்துக்கள் சொல்லும்போதே தெரியுது. அல்லாஹ் அமலுக்காண்டி தப்பிக்க சொல்கிறா. என்ன சொன்னீங்க? மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா போல அல்லாஹ் அமலுக்காண்டி தப்பிக்க தரணும். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு தாவா, நமக்கு இஸ்லாத்தை நம்மளுடைய நல்ல காரியங்களை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு சதக்கா ஜாரியாவுக்கு காரணம் அமையும். நம்ம வந்து வலது கையால் சாப்பிடணும், கரண்டைக்கிற ஆடை அணியக்கூடாது ஆண்கள், இந்த மாதிரி செய்து நான் உங்களுக்கு கொடுத்தா அவர் இவருக்கு கொடுத்தாரு, இப்படி கியாமத்துக்கு நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி மாபெரும் ஒரு பணியை செய்தவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. அவங்களை பற்றி உள்ள வரலாறுகள் விரிவான முறையில் சொல்லிட்டாங்க. திரும்ப வந்துட்டு அதை நம்ம சொல்றதுங்கிறது அவ்வளோ பொருத்தம் அல்ல. அதாவது பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் ஒரு பணக்காரராட்டு பரம்பரை பணக்காரரா ஒரு ஆள் அழகா இருப்பாரு. அவர் போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு குடும்பம். இளமை பருவம், இளமை பருவம் பெரும்பாலும் வந்துட்டு வழி தடம் மாறக்கூடிய பருவம். அந்த நேரத்தில் ஒரு அருமையான வழியை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்குரிய பாடம். நம்ம அந்த மாதிரி வயதோ அல்லது கடந்து வந்தாலும் கூட நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல பாதைகளை வந்துட்டு தடம் பதிக்கிறதுக்கு அதை கை கொள்றதுக்கு நம்ம மேற்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு பலகீனமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு குலத்தில் ஒரு சின்ன ஒரு இளமையான பருவத்தில் எந்த வயதில் தடம் புரள் வாங்கணும், அந்த வயதில் இந்த மாதிரி செய்தி இருக்கிறாங்க. மக்காவில் வந்து ஒருத்தர் முகமது வந்திருக்கிறாரு, அவர் ஏதோ புதுசாக கொள்கை சொல்றாருங்கிறதுக்காக வேண்டி தார அரக்கம் ரலியல்லாஹு வீட்டில் போய்ட்டு அந்த செய்தியை கேட்கறதுக்காக போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. மறைச்சு வச்சிருக்கிறாரு. அறம் பெரிய பூகம்பமே வந்துடும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா இருந்துச்சுங்கன்னா பிரத்யேகிச்சு அவங்களுடைய தாய் ரொம்ப பெரிய கோவக்காரி, குடும்பத்திலேயும் பெரியவங்க. இவருக்கு வந்து எவ்வளவு பெரிய தைரியசாலின்னா இவர் யாரையும் வந்து பயப்பட மாட்டாரு. பெரிய பெரிய தெய்வங்களை வணங்கினாலும் கூட அந்த தெய்வங்களை பற்றி இவருக்கு பயம் கிடையாது. ஆனால் தாய்க்கு அவ்வளவு பெரிய பயம். அந்த அளவுக்கு வந்துட்டு தாயினுடைய மரியாதையும் பயமும் மனசுல நிறைந்திருக்குது. அந்த அம்மா அந்த அளவுக்கு நாவு நீளம். அந்த பொம்பளை இவருடைய அம்மா நாவு ரொம்ப நீளம், யாரும் பயப்படுற அளவுக்கு ரொம்ப வெறித்தனமா இருக்கும். புள்ள மேல நல்ல பாசம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் அந்த அம்மா சும்மா விடாதுன்னு தெரியும், ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கிறார். இருந்தாலும் சில கண்ணுகள் இதுக்கென்று இருக்கும். சிசிடிவி கேமராங்கிறது அந்த காலத்துலேயும் இருந்திருக்குது. நல்ல செய்திகள் நடக்க விடாது. செய்தி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த வார்ப்பா அவங்க மகன் ஏதோ முகமது பின்னாடி போய்க்கிறாங்கன்னு செக் பண்றாங்க. அப்படிதான் தெரியுது. பயங்கரமா கண்டிக்கிறாங்க. அந்த இடத்துலையும் கூட அந்த மகனை பாருங்களேன், இவ்வளவு மோசமான ஒரு தாயும் தெரிஞ்சா கூட தாவாவை செய்யறாரு. செஞ்சதுக்கப்புறம் அந்த தாய் சொல்றாங்க, நீ என்ன சொல்லு, நான் ஏத்துக்கிற மாட்டேன், நீ சொல்லக்கூடிய தெய்வத்தெல்லாம் எங்க தெய்வம் தான் கரெக்டுன்னு அந்த அம்மா வந்துட்டு சொல்றாங்க. இவரை வந்துட்டு கேட்டி போடுறாங்க. பயங்கரமான தொல்லைகள் ஏற்படுது. ஆனாலும் இஸ்லாத்தை விட இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட புர்கா போடுறதை விட்டுறாங்க, தாடி வச்சதை விட்டுறாங்க. ஒரு சின்ன ஒரு ஜாப் கிடைக்குதுன்னா ஜாபுக்காண்டி ஈஸியாக நம்ம வந்து கலந்து வெளியே வந்துடுறோம். இஸ்லாத்துடைய அந்த அடையாள சின்னங்கள் அவர் பாருங்க, இஸ்லாத்தை விட தவிர சொந்த தாயே அவர் துன்புறுத்தினாலும் விடுறதுக்கு தயாரா இல்லை. அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் போறாங்க. எங்க முதல் ஹிஜ்ரத் எங்கெங்க போனாங்க? எல்லாரும் அபிஷீனியாவுக்கு போறாங்க. அங்க போனாரு. அங்க போயிட்டு திரும்பவும் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் மாற்றம் வந்து தாய்க்கு எந்த மாற்றமும் இல்லை. திரும்பவும் கண்டிக்கிறதுக்காண்டி வராங்க. இவர் சொல்றாரு, தொட்டிங்க கொன்னே போடுங்கிறாரு. பயந்துக்கிட்டு விளைவிக்கிறாங்க. அந்த தாய் ரொம்ப துணிஞ்சுனா இந்த பையங்கிறதுக்காண்டி. அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அந்த தாய் வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. செருப்பு முதல் அவருடைய போடக்கூடிய அத்தர் வரைக்கும் எல்லாமே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த அம்மா வீட்டில் இருந்து துரத்தி விட்டதுக்கு அப்புறம் உங்க சாப்பாடு இல்லாமல், உடுத்த துணி இல்லாமல், அத்தரை பெருஃபியூம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சாதாரண ஒரு வாழ்க்கையை மேற்கொள்றாரு தீனுக்காக வேண்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் துறந்தாரு தீனுக்காக வேண்டி. இன்னைக்கு நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் ஏதாவது கிடைச்சா போது கொஞ்சமா இஸ்லாம் நம்ம விட்டு வெளியே போகுது, ஃபஜ்ர் தொழுக போகுது, நம்ம குரான் கிளாஸ் இருக்கு, ஒரு தீனுடைய பேன் வர்றதுக்கெல்லாம் போயிடும். அதுல ஒரு கிரிக்கெட் இருக்குது அல்லது வேற இடத்துல ஒரு பேர ப்ரோக்ராம் இருக்குன்னு அங்க ஓடி போயிடும். எல்லாம் இருந்தும் இழந்தாரு துறந்தார் இஸ்லாத்துக்காண்டி. இன்னைக்கு கொஞ்சம் கிடைச்சா கூட இஸ்லாத்தை நம்ம வந்து ஓரம் கட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு கைசேதமான ஒரு செய்தி. ஒரு முறைய மக்கானுடைய வீதியில வரும்பொழுது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, பரிதாபப்படக்கூடிய சூழல்ல அவருடைய ட்ரஸ்ட்களும் அவருடைய நடையும் இருக்குது. பார்த்துட்டு மற்றவங்களாம் அவர் வெக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. முஸ்லிம்களே வெக்கப்படுறாங்க. எப்படி இருந்தார் இந்த மனுஷன், இப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிறது வெக்கப்படுற அளவுக்கு அவருடைய நிலைமை ரொம்ப தாழ்ந்து போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து பாராட்டுறாங்க.
உன்னை முன்னால் உள்ள நிலைமை எனக்கு தெரியும், எந்த அளவுக்கு உன்னுடைய ஆடைகளும் உன்னுடைய அந்த அத்தரும் எவ்வளோ உயர்ந்தது அர்ச்சனைக்கு தீனுக்காண்டி விட்டு கொடுத்துறான்னு பாராட்டி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நபிசாஸ்திரம் இஸ்லாத்தை போதிக்கும் போது இவர் உறுதியாக இருக்கிறாரு. ஒரு முறை நபிசாஸ்திரம் அவனுடைய அநேகமாக 51வது வயசுன்னு நினைக்கிறேன் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 51ஆம் வயசுல மதீனாவுக்கு வந்த சில பேர்கள், ஹஜ்ஜுக்கு வந்த சில பேர்கள் முஸ்லீம் ஆகிறாங்க. சுமார் 12 பேர். இவங்க தன்னுடைய நாட்டுக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்காக வேண்டி தீனை போதிக்கிறதுக்காண்டி ஆளை தாங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம சில பேர் தொழுகிறோம், நம்ம படிச்சிருந்தாலும் கூட நம்மளுடைய தீனை பெருக்கி கொண்டதுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறதில்லை. புதுசாக முஸ்லீம் ஆனவங்க பெருக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆசைப்பட்டு ஆளை கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாட்டு வாங்க சொல்லி தரஞ்சோன்னா நம்ம போகிறதுக்கு தயாராக இல்லை. அந்த இடத்துல அவங்க தான் அம்பாசிடர்னு சொன்னாங்களா, இப்போ என்ன தூதுவராக வெளிநாட்டுக்கு தூதுவர் அனுப்பிச்சு இவர் தான் முதல்ல இஸ்லாத்தில் தூதுவராக போகிறாரு. நம்ம ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வயதில் முதிர்ந்தவர்கள் உண்டு, கல்வியில் முதிர்ந்தவர்கள் உண்டு, இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி சிறப்பை பெற்றவர்களும் உண்டு. எல்லாரும் இருந்தும் கூட இவரை தான் அந்த வெளிநாட்டு தூதராக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இளமையான வயசு, ஆனால் நல்ல பக்குவமுள்ள ஒரு மனிதர், அவர் சொல்லக்கூடிய பேச்சாற்றல் நல்ல தெளிவானவர். இவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கே போய் இஸ்லாத்தை சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேற சில தலைவர்களுக்கு இந்த செய்தி போது வந்துட்டு மிரட்டுறாங்க. ஏப்பா ஏதோ வெளியூர்லேருந்து எப்போ புதுசாக ஏதோ மதத்தை சொல்லிக்கிட்டு இருக்காம என்ன அப்படின்னு பயங்கரமாக கையில் ஒரு ஈட்டி கொண்டு வர, ஈட்டியை கீழே அப்படி ரொம்ப கெத்தாக அப்படி ஓடிக்கிட்டு மிரட்டுறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசுறீங்களா? ஆமாம். சரி, நான் பேசுறது கேளுங்கண்ணே, நான் சொல்றது சரியா இருந்தா ஏத்துக்கங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிருங்க. சரிப்பா, நீ சொல்றது சரியா தான் இருக்குது, நான் கேட்கறேனே. மாஷா அல்லாஹ் எடுத்து சொல்றாங்க இஸ்லாத்தை. சொன்ன உடனே அவருடைய மனசு அப்படியே உருகி உடனே அந்த தீனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு சூழல் வராது. அவர் ஏற்றுக்கொண்டு மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு தலைவர்கிட்ட சிந்திக்கிறாங்க, அவரும் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 குடும்பத்தினுடைய அந்த அங்கங்களும் ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்காண்டி வராங்க சஹாபாக்கள் வரும்போது சுமார் 70 பேர் கொண்ட குழு மக்காவுக்கு மட்டுமே வராங்க. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் மட்டுமே 70. இப்போ உள்ள 70 பார்க்காதீங்க. அந்த நேரத்தில் ஓராள் முஸ்லீம் ஏற்றுக்கொண்டாலே உலகமே பூகம்பத்தால் குலுங்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் 70 பேர் ஹஜ்ஜுக்கு வராத, மிச்சம் ஹஜ்ஜுக்கு வராத எத்தனை முஸ்லீம்கள் மதீனாவில் இருப்பாங்க. இத்தனை பேரையும் ஒரே ஒரு வருஷத்துல தயார்படுத்திருக்காரு ஒரு மனிதன், ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப பையன். அவர் ரெடி பண்ணி எடுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு கொண்டு வந்துருக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்கு சொல்ல தயாரா இல்லை, நான் கரெக்டான முறையில் தீன்படி நடக்கணும், நாம நடக்கிறது இல்லைங்கிறது அதை விட கை சேர்க்கணும். அதுதான் நம்மளை உறுதியாக்கி வைக்க வேண்டிய தீன் இல்லை. அப்போ ஒரு வருஷத்துல இவ்வளோ பேரை வந்துட்டு தயார்படுத்தினாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கு பேர் இந்த ஹஜ்ஜில் வரும்போது அந்த உடன்படிக்கை செய்கிறாங்கல்ல, எங்களுக்கு ஒரு ஆளை தாங்க, அதுக்கு பேர் பையாத்துல் அக்கபா ஊலான்னு சொல்லுவாங்க, முதல் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ வராங்கல்ல 70 பேர் கொண்ட குழுவுக்கு பேர் பையாத்துல் அக்கபா தானியா, 2ஆம் உடன்படிக்கை அப்படின்னு பேரு. இதுதான் இஸ்லாமிய வரலாற்று மாபெரும் திருப்பத்திற்கு வித்திட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு அங்க வந்துருங்க, நாங்க உங்களுக்கு அடைக்கலம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி 70 பேருக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு நபியும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செஞ்சு அங்கே போனாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இஸ்லாம் தலை தோங்குச்சு என்பதை நம்ம வரலாறு பார்ப்போம். நமக்கு இதில் படிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனாக போயிட்டு இவ்வளோ பெரிய மாற்றத்தை அவரால் உண்டாக்க முடியுது என்று சொல்லும்போது நம்ம குடும்பத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் நாம ஒரு 4 பேர் செஞ்சு நம்மளால் வந்து ஒரு தீனை ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியாதா? நம்மளுடைய மனசுல உறுதி வேணும். அல்லாஹ்விடத்துல உருக்கமான முறையில் துவா செய்ய, அல்லாஹ் இந்த மக்கள் நேரான வழியில வரணும், நானும் உறுதியா இருக்கணும் துவா செய்யும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான் என்பது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி அங்கே அபிசாசலம் அங்கே போனாங்க, பத்ர் போர்லையும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உஹது போர்லையும் கலந்துக்கிறாங்க. உஹது போரில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், நாங்கள் உஹது குன்றில் வந்துட்டு ஒரு 50 பேரை நிற்க வச்சாங்க. அம்பெறிவதில் ரொம்ப திறமை பெற்றவர்களை. என்னுடைய ஆணை இல்லாமல் நீங்கள் இறங்கக்கூடாது, வெற்றியே தோல்வி அப்படிங்கிற அளவுக்கு உறுதியான முறையில் ஒரு கட்டளை கொடுத்தாங்க. அதன் பேரில் மாபெரும் வெற்றி வந்துச்சு. வெற்றி தான் வந்துச்சுன்னு கீழே இறங்கினாங்க. திரும்ப ஒரு தோல்வி முகமாக நமக்கு ஏற்பட்டுச்சு. அதில் நபிசல்லாசனுடைய அவங்க பல்லு கூட காயமாக்கப்படுச்சு. அதில் அப்துல்லா இப்னு கமிஆன் நினைக்கிறான், ஒரு பெரிய ஷைத்தான், இஸ்லாத்தினுடைய எதிரி வந்து நபிசல்லாசனுடைய மேலே உடம்புல வந்துட்டு ஒரு ஈட்டியை பாய்ச்சறான். அதில் ஒரு பல்லு வந்துட்டு ஷஹீதாகுது. நபியினுடைய பாதுகாப்பில் சில முக்கியமான சஹாபாக்கள், அதில் இவர் கூட ஒருத்தர், யாருங்க பேர் சொல்கிறோம், நம்ம ஹீரோ யார் இன்னைக்கு பேசுறது, யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் கூட ஒருத்தர், அவர் கையில தான் அந்த கொடி இருக்குது, அந்த வீர கொடிங்கிறது இருக்குது. அவரை வந்துட்டு இவன் வந்துட்டு அடிச்சு கையை வெட்டுறான். வலது கையில பிடிச்சிருக்கிறாங்க. அந்த கை வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் இடது கையால பிடிக்கிறாரு. அதையும் வெட்டினது கூட தன்னுடைய கழுத்தால் தானே சாய்த்து பிடிச்சிக்கிறாங்க. கடைசியில் தான் அவரை மொத்தமாக வெட்டி சாய்ச்சிடறான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீனுடைய தாவாவுக்காக வேண்டி எப்படி மாபெரும் இஸ்லாத்திற்காண்டி அழைப்பு கொடுத்து எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கின இவருடைய முகமும்
நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாடை ஒன்னா இருக்கும் தூரத்துக்கு பார்க்கும்போது. எனவே அவன் நினைச்சுக்கிட்டான் முகம்மதை செத்துட்டாரு இறந்துட்டாரு அப்படின்னு கோஷப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய காப்பிர்கள். அப்பதான் இந்த சவுண்டை கேட்டுட்டு சில பேர்கள் அந்த போர்ல இருந்து புறம்பிதகிட்டு ஓடுறாங்க. நம்ம வாழ்ந்ததே இந்த முகமதுக்காண்டி தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி. அவரே இறந்துட்டாரு, என்ன இஸ்லாமாவது எல்லாம் சொல்லிட்டு சில பேர்கள் விரண்டு போறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், ஓமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் தான். இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்துதார்கள். யாரும் நிரந்தரமா இருக்கவா செஞ்சாங்க? எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்து தானே போகணும். மனிதர், இவரும் ஒரு மனிதர், அவரே இறந்துதான் நீங்க மதத்தையே விட்டுட்டு போவீங்களோ அப்படின்னு அல்லாஹ் கண்டிப்பான். அந்த ஆயத்தை இறங்குச்சு. ஆனா யதார்த்தத்தில் அது புரளியா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க, அங்க இவங்க இறந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள்லாம் திரும்ப ஒன்னா சேர்ந்து திரும்ப ஒரு நல்ல முதிர்ச்சி பெற்று முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான்னு பார்ப்போம். கடை சுஹதாக்கள் ஷஹீதுகள் அங்கே அல்லாஹ்வுடைய வழியில இறந்து போனவருடைய பட்டியலில் பார்க்கும்போது இவரும் இருக்கிறாரு. இவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெட்டு குத்துகள்லாம் அந்த மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர், பெரிய பணக்காரர், அழகர், பெரிய வந்துட்டு பணக்காரர், எல்லாம் இருந்தும் தீனை இழந்துட்டு இவ்வளோ பெரிய வெட்டு குத்துக்கு ஆளாகி இறந்திருக்கிறாரு. ஷஹீதுகளுடைய ஒரு தரஜா பார்த்தாச்சுன்னா அவர்களுடைய துணியிலே அடக்கம் செய்யப்படணும். அந்த துணியை எடுத்துட்டு வேற துணியெல்லாம் போடக்கூடாது. அவங்களுக்கு குளிக்க வைக்கிறதும் கூடாதுங்கிறது சட்டம். நாளைக்கு அந்த துணியோட அல்லாஹ் முன்னாடி சாட்சியை எதிர்ச்சிருப்பாங்க, நான் தீனுக்காண்டி இந்த மாதிரி செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காண்டி. இன்னைக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம எல்லா துறையும் பாழாக்கிட்டு இருக்கோம். தான் நம்ம அவங்க இஸ்லாத்துக்காண்டி தியாகிச்சிடாம இஸ்லாத்தையே வந்துட்டு ஓரம் கட்டிடுறோம். அந்த மாதிரி வருவாங்க. அவங்களுடைய அந்த துணியை எடுத்து பார்க்கும்பொழுது உடுத்திருக்க துணியை வந்துட்டு அவங்க உடலை மூடுறதுக்கான்னு பார்த்தாச்சுன்னா காலில் இருந்து அப்படி மேலே வரைக்கும் மூடன்னு பார்த்தாச்சுன்னா தலைபாகங்கள் திறந்துருக்குது. அந்த அளவுக்கு உடை கம்மியானதாக இருக்குது. இன்னைக்கு நம்ம போடுறது உள்ளாடை, அதுக்கு மேலே பேண்டோ வேஸ்டியோ, பனியனுக்கு மேலே ஒரு சட்டைக்கு மேலே ஒரு கோட்டு, இப்படிலாம் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு டை, இத்தனை போடுறோம். அவங்க ஒரு துணியை உடுத்திருக்கிறாங்க, அந்த துணியை எடுத்து காலை மூடனா தலை தெரியுது. சரி, தலையை மூடுவன் மேலே பார்க்கறதுனா கால்கள் தெரியக்கூடிய அளவுக்கு குறைந்த ஆடையில் அவங்க இறக்குறாங்க. கடைசியில் அவங்க தலைபாகத்தை மூடிட்டு கால் பாகத்தை புற்களும் இந்த மாதிரி வைக்கோலும் இந்த மாதிரி ஏதோ சில இது வச்சு மறைச்சி அவங்கள அடக்கம் செஞ்சாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சு தான் இஸ்லாத்தை நம்ம கூட தந்திருக்கிறாங்க. அந்த இஸ்லாத்தை நம்ம வளர்க்கலாம் தேவையில்லை, இருக்கிறத நம்ம பாதுகாக்கிறதுக்காண்டி நாம நம்மளிடத்துல அந்த அமலை உருவாக்குறதுக்காக நாம் வந்து முயற்சிக்கணும். நாமும் நம்மளுடைய குடும்பத்தாரும் சரியான முறையில் நடக்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சிக்கணும். இவங்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த ஆயத்தில் ஓதி காட்டுவாங்க. இவர் ஷஹீதான்றதுல மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ. முஸ்லிம்களில் சில பேர்கள் இப்படி உண்டு, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த உறுதிமொழி, உடன்படிக்கை, நான் அல்லாஹ்வுக்காண்டி எதையும் செய்ய துணிஞ்சவன், அல்லாஹ்வுக்காண்டி தியாகம் செய்யணும் என்று சொன்னாங்கல்ல, அந்த வாக்குறுதியை பூர்த்தி செய்தவர்களும் உண்டு. சில பேர்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறாங்க, இனிமேதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் பாராட்டி சொல்லுவான். இந்த வாக்குறுதியை பூர்த்தி செஞ்ச மனிதர்கள் இவரும் ஒருத்தர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அந்த ஆயத்தோட ஒரு விளக்கமாக குர்ஆனுடைய வசனத்துல இவரை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். மறைமுகமாக பார்ப்போம். இவ்வளவு பெரிய பேரும் புகழுக்கும் சொந்தக்காரர் அவருக்கு ஆனதுக்காண்டி காரணம் அவர் செய்த தியாகங்கள் தான். இன்னைக்கு நாமளும் அந்த மாதிரி தியாகங்கள் செய்யக்கூடிய நமக்கு நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகள் இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறையில் வருவாங்க. அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்திலே அந்த மாதிரி தீனையும் குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையானவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற தியாகிகளாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பானாக. நம்மளுடைய அமல்களை கபூலாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.